காரியங்கள் அவர்கள் நீரை நம்பியிருக்கிறோம். கத்தை செய்கிறார்கள். கத்தையோடு பேசுகிறார்கள். இதை நடத்தட்டும். அதுவே ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை விளக்கப்பட்ட சாமி எந்த நோக்கத்திற்காக வார்த்தையை நடத்துகிறோம் அந்த நோக்கம் நிறைவேற்றமாக வார்த்தையை சொல்லும் பொழுது அது நல்ல ரிசல்ட்டாக செய்தியை வெளிச்சென்றால் கடவுள் சுமை வெளிச்சென்றால் நான் உடலை எங்களுக்கு நடத்தணும். வார்த்தையை வாழ்க்கை பெரிய செலுத்தணும். ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். இது மெய்யாகவே பேசுகிறால் மனத்தில் சுகம் உண்டாகும், வெள்ளம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். சாமி அதோடு வெளிப்படுத்தி நாமத்திலே ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற காரியம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை, கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்கிறோம். டோன்ட் வரி. பெரும்பான்மையாக இன்னைக்கு இருக்க உலகத்தில் நம்ம வாழும் பொழுது எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஒவ்வொரு பகுதியிலுமே ஒரு காரியத்தையும் நம்ம சந்திக்க வேண்டியது. அது என்ன ஆனாலும் சரி, ஒரு திருமணமானாலும் சரி, அதுக்கப்புறம் பிள்ளையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, ஒவ்வொரு பாதையிலுமே நம்ம பல காரியங்களை சந்திக்க வேண்டியது. ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த பிரச்சனை வந்துடுது. ஒரு காரியம் முடிஞ்சதுன்னா அடுத்த காரியம் வந்துடுது. இப்படியெல்லாம் எப்பொழுதுமே ஒரு திருப்தியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியல. பிராக்டிக்கல் வாழ்க்கையில எப்பொழுதுமே திருப்தியாக வாழக்கூடிய, எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியல. எல்லாவற்றுக்காக நம்ம போராட வேண்டியது. நியாயத்துக்காக போராட வேண்டியிருக்குது, நியாயத்துக்கான நீதிக்காக போராட வேண்டியிருக்குது. இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்னைக்கு இந்த சங்கீதம் 37வது அதிகாரத்துல சில வார்த்தைகள் உங்களுக்கு பாடப்பட்ட பாடல் அந்த சங்கீதத்திலிருந்து எழுதப்பட்ட வார்த்தைகள். அதை வைத்து நம்ம கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம காத்து கொண்டிருக்கோம். 37வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இது முக்கியமாக இன்னைக்கு உலகத்தின் மத்தியில பொல்லாதவர்களை பார்க்கிறோம், நாய்க்கேடு செய்கிற மக்களை பார்க்கிறோம், துன்மார்க்கரை பார்க்கிறோம். இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லா விதத்திலும் போராட வேண்டியது. எல்லாரும் சரியாக இருந்தாங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் எங்க நடக்குங்க? பரலோகத்தில் தான் நடக்கும். அவர் ஆட்சி செய்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக நம்ம போப்போம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குங்க? இந்த பூமியெல்லாம் மாறி புதிய வானம், புதிய பூமிக்குள்ளாக நம்ம வாழ போறோம். அவர் தான் நம்மை ஆளுகை செய்ய போறார். அவர் ராஜாவாக இருக்க போறார். அவருக்கு நீ அநீதி கிடையாது, அக்கிரமம் கிடையாது, நியாயக்கேடு கிடையாது, துன்மார்க்கம் அங்கு இருக்காது அப்படின்னு நிறைய நம்ம வாசிக்கிறோம். நம்ம நாட்களுக்குள்ளாக நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த வருகையை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் நிச்சயமா வரப்போறார். நம்ம உயிரோடு இருப்போமானா நம்மளை எடுத்துக்கொள்வார், மறிப்போமானா உயிரோடு எழுந்து அவரோட நம்ம போவோம். அதுதான் நம்முடைய எதிர்காலத்தினுடைய ஒரு சிறப்பம்சமே அதான். அதை நம்ம மனதில் வைத்துக் கொண்டு அந்நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்றது? அப்பப்பதான் ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. அந்நாள் வரைக்கும் இந்த பூமியில பல போராட்டங்கள் உண்டே, பல பிரச்சனைகள் உண்டே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது கவலைகள் பெருகு. ஒரு குடும்பத்தில் நியாயமா நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்கிறது இல்லை. ஒரு கணவன் கணவனா இருக்கிறது இல்லை, ஒரு மனைவி மனைவியா இருக்கிறது இல்லை, ஒரு பிள்ளைங்களா இருக்கிறது இல்லை, ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு அதிகாரியா இருக்கிறது இல்லை, ஒரு நியாயம் நடத்த வேண்டிய நடத்துறது இல்லை. எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரு பிரச்சனை. இதனால என்ன ஆகுது? முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, மனதளவில் பாதிக்கப்படுறாங்க. நம்மளும் அவங்கள போல மாறிடலாமா? எத்தனை நாட்கள் தான் நியாயம் செய்யறது? எத்தனை நாட்கள் தான் நம்ம பொறுமையா இருக்கிறது? எத்தனை நாட்கள் தான் நம்ம எப்படி சகிச்சு கொள்றது அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. அதன் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா இந்த 5 நீங்க வாசிப்போம்னா 5 பாட்டுகளாக பிரிக்க முடியும்.
37வது சங்கீதத்துல 1 முதல் 11 வசனம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அமர்ந்திருக்கிற ஒரு ஆவி. பல பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக அமைதியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை 37வது சங்கீதத்துல 1-11 வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். 2வது பகுதியாக கொஞ்சம் நான் வெளியே அவுட்லைன் மட்டும் சொல்றேன், அப்புறம் நம்ம முடிச்சா அது உள்ள போகலாம், இல்லாட்டி நம்ம அடுத்த நாள் பார்ப்போம். 12வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அக்கிரமக்காரனுடைய ஒரு வாழ்க்கை முறை பிராக்டிக்கலா பார்க்க முடியும். இந்த பைபிள்ல இந்த 37வது சங்கீதத்தை படிச்சோம்னா, இன்னைக்கு இருக்க உலகத்துல ஒரு அக்கிரமக்காரன் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத பிராக்டிக்கலாக அதை பார்க்க முடியும். 12வது வசனத்திலிருந்து 20 வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 21 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிமானுடைய வாழ்க்கைக்கும் அக்கிரமக்காரனுடைய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை அற்புதமாக அதுல பார்க்க முடியும். 3வதாக 4வதாக 27 33 வரைக்கும் வாசிச்சு பார்த்தோம்னா, ஒரு வயசு சென்ற ஒரு மனுஷன், வயதான ஒரு மனிதன் பின்னாடி வருகிற மக்களுக்கு அவன் அனுபவிச்சதை, அவன் பார்த்ததை சொல்லி அவங்களை தைரியப்படுத்துறான். தாவீது தைரியப்படுத்துறார், அந்த ஒரு காரியம், போதிக்கிற காரியம். அடுத்து 5வதாக 34 40 வரைக்கும் பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தொலைதூர ஒரு பார்வை. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நடக்குது, சிலருக்கு சொல்றாங்க இல்லையா, நாளைக்கு ஒடுங்குறத இன்னைக்கு என்ன சொல்லுங்க, இன்னைக்கு என்ன ஒரு காரியம், இன்னைக்கு எவ்வளவு கவலைப்படுறோமே, இவ்வளவு வேதனைப்படுறோமே, இவ்வளவு நம்ம போராட வேண்டி இருக்கிறது, இவ்வளவு நம்ம துன்மார்க்கனை நம்ம வாழ்க்கையில செய்யறாங்களே, இன்னைக்கு ஒரு சமாதானம் இல்லை, இன்னைக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, இன்னைக்கு நான் நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்லி எப்பவுமே குறுகிய பார்வை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த 37 40 34 வரைக்கும் வசிக்க போனா ஒரு தொலைதூர ஒரு பார்வை. இன்னைக்கு விட்டுருங்க, இதுக்கு பின்னாடி வருகிற காரியங்களா யோசிங்க அப்படிங்கிறாங்க. பைபிள் நிறைய ஆதாரங்கள் உண்டு. என்ன ஆதாரங்கள்? ஒரு வார்த்தை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். இனி ஒரு நாட்கள்ல மிகுந்த மேன்மையான, மிகவும் கனமான, நித்திய மகிமையான ஒரு சூழ்நிலை நம்ம போவோம். அதான் ஒரு தொலைதூர ஒரு பார்வை. லாங் டிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் வியூன்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு அதை ரெஃபர் பண்றாங்க, எழுதி வைக்கிறாங்க. லாங் டிஸ்டன்ஸ் வியூ ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்க்கைய ஒரு தொலைதூரத்தை வச்சு நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பார்வைக்குள்ளாக நீங்க கொண்டு போவாங்க அப்படிங்கிற. இன்னைக்கு நடக்கிறத பார்க்காதீங்க. இன்னைக்கு உடனே நடக்காது, நம்ம நினைக்க மாதிரி இல்லைங்க, இன்ஸ்டன்ட் மாதிரி உடனடியாக ரெடியாகுது இல்லைங்களா. என்னதுங்க, கடைக்கெல்லாம் போனா என்ன ஆகுதுங்க, என் உணவுகள் ஸ்நாக்ஸ் எல்லாம் உடனடியா வெஜ் பிரியாணி, அப்புறம் முட்டை பிரியாணி, இதெல்லாம் இது நூடுல்ஸ், இதெல்லாம் உடனடி அது மாதிரி எல்லாம் இல்லை. அது மாதிரி நம்ம நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில உடனே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும், இப்பவே நடக்கணும், இப்ப அனுபவிக்காம எப்போ அனுபவிக்க போறோம், அப்படியெல்லாம் அந்த எண்ணங்களையே நம்ம விட்டுவிட வேண்டும். நம்ம வாழ்க்கையில ஒரு தொலைதூர ஒரு பார்வையை மனதில் வைக்க வேண்டும். இன்னைக்கு பாடுபட்டால், கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடும் பொழுது அது பின்னாடி அது நித்திய கனமகிமையை கொண்டு வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த ஒரு பார்வையை இதில் நம்ம பார்க்க முடியும். ஆகவே அந்த காரியத்தை கொஞ்சம் உள்ள போய் நம்ம பார்ப்போம்னா, இனி நமக்கு 1000 பிரச்சனைகள் உண்டு. ஆனா கர்த்தர் நம்ம நடத்துவார் என்பதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஒரு மனிதனுக்கு, முக்கியமாக ஒரு மனிதனுக்கு ஜென்ரலா பொதுவாகவே சொல்ல போனா, கர்த்தருடைய பிள்ளைன்ட்டு இல்லை, எல்லா மனிதனுக்கும் 1000 பிரச்சனைகள் உண்டு. ஆனா கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார், நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைங்க உலக மக்களையே நடத்துறாரு. உலக மக்களுக்கு எல்லாம் கொடுக்கிறார். ஜீவனை கொடுக்கிறாரு, சுவாசத்தை கொடுக்கிறாரு, சகலவற்றையும் கொடுக்கிறாரு. அவங்களுக்கே எல்லாம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைங்க விசேஷமா நம்ம வாழ்க்கையில கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பா கொடுப்பார். 5 பகுதிகளாக நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒன்று, 1000 பிரச்சனைகள் தான், ஆனா அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. கர்த்தருக்கு முன்பாக அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. 2வதாக, அக்கிரமக்காரனுடைய ஒரு வாழ்க்கை முறை நமக்கு ஆண்டவர் அது உள்ளத்தில் நமக்கு தெரிவிக்கிறார். அக்கிரமக்காரன் இப்படிதான் இருப்பாங்க, அக்கிரமக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க, உலகத்துல பிரச்சனை தான் இருக்கும்.
எதிர்நீச்சல் போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து உணர்த்துறார். மூன்றாவதாக, ஒரு நீதிமானுடைய வாழ்க்கைக்கும் அக்கிரமனுடைய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை காட்டி நம்ம நீதிமானாக இருக்கணும் என்பதை தேவன் வந்து விரும்புகிறார். நான்காவதாக, வயது செல்லுது, அநேக காரியம் அனுபவிச்சு நம்ம போறோம், பின்னாடி வர பிள்ளைங்களுக்கு, பின்னாடி வர மற்றவங்களுக்கு நம்ம வந்து சாட்சியா பகிர்ந்துக்கிறோம். அப்படிதான் இருக்கும், இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத, விலகணுப்பட்டு போகாத, கர்த்தருக்காக இரு, கர்த்தரை நம்பி இரு, கர்த்தர் நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம ஊட்டும்படிதான் வந்து நம்ம அந்த பூரண வயசு நமக்கு கொடுக்கிறார். ஐந்தாவதாக, ஒரு தொலைதூர ஒரு பார்வை. நம்ம வாழ்க்கையில இப்ப நடக்கிறத பாட்டு இப்படி இருக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பெற்றோர்கள் கேட்பாங்க, அவன் எப்படி போயிட்டு இருக்கான், என்னென்ன பண்ணிட்டு இருக்கான், நீ அப்படியே இருக்கிறியே சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கோம்லங்க. அது பசங்களையும் அப்படிதான் சொல்லுவாங்க, பிள்ளைங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. உன்னோட படிச்ச பிள்ளையெல்லாம் பாரு, எங்கெங்கோ போயிட்டு இருக்கு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பிள்ளைங்க பெற்றிருக்காங்க, நீ இன்னும் அப்படியே இருக்கிறிய அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்க பார்த்து சொல்லுவாங்க, என்னுடைய படிச்ச பசங்களாம் வெளியூர் இருக்கிறாங்க, அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நீ இங்கே இருக்கிறியே சொல்லுவாங்க. ஒன்று கவலைப்படக்கூடாது. கர்த்தர் வந்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கா என்பதை இதை படிச்சு பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக தெரியும். முதல் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. முதல் 2 வசனம். முதல் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்திலேயே நம்ம எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் வந்து போதிக்கிறார். எதை செய்யக்கூடாது? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நாயக்கேடு செய்கிற மேல் பொறாமை கொள்ளாதே சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? ஃபர்ஸ்ட் வார்த்தையிலே நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிற ஆண்டவர் எரிச்சல் அடையாதே அப்படிங்கிறார். எரிச்சல் அடையாதே. ஏன் கேட்டா சொல்ற 2வது வருஷத்துல, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். ஆண்டு கொடுக்கிற ஒரு நமக்கு கொடுக்க ஒரு தைரியமே அதுதான். அவங்க பொல்லாத செய்யறாங்க, அவங்க வந்து நாயக்கேடு செய்யறாங்கன்னு சொல்லி நீ அவங்கள பார்த்து நீ எரிச்சல் அடையாத, எரிச்சல் அடையாத. அவங்களாம் புல்லை போல சீக்கிரமாக, புல்லுன்னு என்னதுங்க? காலையில ஒரு புல்லு முளைக்குது, வெயில் வந்து என்ன ஆகுதுங்க? தீஞ்சு போய், வெயில் ஏற ஏற தீஞ்சு, இது மாதிரிதான் வாழ்க்கை இருக்கும். யாருடைய வாழ்க்கை? பொல்லாருடைய வாழ்க்கையும் நாயக்கேடு செய்கிற வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். நீ அதை கண்டுக்காத, அதெல்லாம் மாறி போயிடும், வாடி போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர் 3ஆம் வசனத்துல? என்ன சொல்றாரு? ஒரு 2 வருஷத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? நீ வந்து வெயிட் பண்ணு, நீ எதற்கும் கவலைப்படாத, உன் கவலையை அப்புறப்படுத்து அப்படிங்கிறார். கவலையை அப்புறப்படுத்து. இதை கொஞ்சம் மனதில் கொஞ்சம் நம்ம யோசிக்கணுங்க. பெரும்பான்மையாக உலக மக்களிடத்துல இருப்பது போல நம்மளிடத்துலயும் பாத்தீங்கன்னா கவலைகள் வந்து ரொம்ப ரொம்ப பெருகுது. வீட்டுக்குள்ள போறோம், ரூமை சாத்திடுறோம், கதவை சாத்திட்டு ரொம்ப கவலைப்படுறோம், ரசனப்படுறோம். கவலை நம்ம வாழ்க்கையில வெஜமான மாறி. நீ கவலைப்படாத, கவலைப்படாத, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்யுன்னு சொல்லி ஒரு 5 காரியத்தை வந்து அந்த 11 வருஷத்துக்குள்ளே ஆண்டு நமக்கு ஒரு அறிவுரையா சொல்றாங்க. முதல் காரியமாக 3ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படிங்கிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் மத்தியில, பொல்லாதவர்கள் மத்தியில, நாயக்கேடு செய்கிற மத்தியில நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியம், மற்றவங்களை பத்தி விடுங்க, நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நம்பி நன்மை செய். யாரை நம்பிங்க? யாரையோ அல்ல, எதையோ அல்ல, கர்த்தரை நம்பி. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர் நமக்காக இருக்கிறார். நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரை நம்பி நன்மை செய்ய. பொல்லாத பத்தி எனக்கு கவலை இல்லை, நாயக்கோடு செய்யறத பத்தி எனக்கு கவலை இல்லை, என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து கவலை இல்லை. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை வச்சு நான் நன்மை செய்யப்படும் சொல்லி என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஊழிக்காரு அதை ரெஃபர் பண்ண சொல்றாரு. உன் கண்களை, அதாவது கண்களை ஏறெடுத்து பார்த்து மேலான நோக்கி பாரு அப்படிங்கிறார். இந்த மேன்மையான ஆண்டை நோக்கி பாரு. பொல்லாதலை விட்டு நம்ம உலகத்துக்கு போக முடியாது, நாயக்கேடு வந்து நம்ம தவிர்க்க முடியாது, இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா நானும் கண்களை ஏறெடுத்து பாரு, நீ கர்த்தரை நம்பி நன்மை செய்ய அப்படிங்கிறார். நம்புவது மட்டுமல்ல, உள்ளத்துல விசுவாசம், உள்ளத்துல ஒரு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்பி நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்கணும். அதுல இன்னொரு வருஷம் அதிலே சொல்லப்பட்டு பாருங்க, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படிங்கிறாங்க. சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியம் என்னதுங்க? எப்படி மேய்ந்து கொள்றது?
எப்படி ஒரு புல் இருந்தா ஒரு ஆடு மாடெல்லாம் மேய்ந்து கொள்ளு சாப்பிட்டு திருப்தி ஆகுது, அது போல ஆண்டவர் சொல்றாரு, நீ பைபிள் என்ன எழுதிருக்குன்னு பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லிக்காருன்னு பாருங்க, படிச்சு பார்த்துட்டு அந்த வார்த்தையை நீங்க மேய்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த பூமி உங்களுக்கு பாத்திரமாக இருக்கவே இருக்காது. இந்த பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உலகம் நம்மளுக்கு பாத்திரமானாகவே இருக்கவே இருக்காது. இது எப்படி தெரியும்? பைபிள் எழுதப்பட்டிருக்கு, பைபிளை படி. பைபிள் நாயக்கோடு இருக்கும், நான் அநியாயம் இருக்கும், எரிச்சல் அடையாதுன்னு சொல்லி ஆண்டு கற்றுக் கொடுக்கிறாரு. அது மாதிரி சத்தியத்தை நீ மேய்ந்து கொள் அப்படிங்கிறார். மேய்ந்து கொள்றதுனா அதை தெரிஞ்சுக்க அப்படிங்கிறார். ஒரு டிக்கெட் எடுக்க போறோம், ஒரு கவுண்டர் பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு தான் திறக்கிறாங்க. அதை எழுதி போட்டாங்க, போர்டில் பக்கத்தில் எழுதி போட்டாங்க, இந்த மாதிரி கவுண்டர் 12 மணிக்கு தான் திறக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டாங்க. அது தெரியாத என்ன பண்றாங்க, ரொம்ப நேரமா காலையில நின்றுட்டே இருக்கிறாங்க. அது வேற காரியம், நின்றுட்டே இருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு நேரம் காலையில நிற்கும் பொழுது 12 வரைக்கும் நிற்கும் பொழுது எவ்வளவு நேரம் நிற்க முடியும்? ரொம்ப பலவீனமாயிரும், ரொம்ப பலவீனமாயிரும். அப்போ அது அங்க எழுதப்பட்டிருக்கு, அந்த போர்டை பார்த்தோன்னே சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, போய் உட்காந்துடுறாங்க. அவங்க எழுதப்பட்டிருக்கு, நம்ம போய் அவ்வளவு நேரம் நிற்க அவசியம் இல்லை, எவ்வளவு நேரம் நின்னாலுமே 12 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம போய் ஓரமா உட்காந்துடுறோம். அதே போலதான் இந்த பூவுலகை குறித்து, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் நம்ம எழுதி வைத்திருக்கிறார் சத்தியத்தை. அந்த சத்தியத்தை நம்ம படிச்சு அதை மேய்ந்து கொள்ளுங்க. நம்ம இன்னுமே நிச்சயமாக அவர் யாரு, நல்லவர், வல்லவர், எப்பேற்பட்டவர், அவருக்கு என்ன வல்லமை இருக்கு, அவர் நம்ம விடுதலை ஆக்கக்கூடியவர், உதவி செய்யக்கூடியவர், எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. இந்த சத்தியத்தை நீங்க மேய்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிறார். ஏன்னா தெரியாத வரைக்கும் தான் ஆண்டவர் அவர் என்ன, ஆண்டவர் எப்படி செய்யறாரு, இப்படி என்னை அடிக்கிறாரு, எனக்கு பலவீனப்படுத்துறாரு, அனுமதி கொடுக்கிறாரு, இப்படி எல்லாம் செய்யும் தெரியும். ஆனா வேதத்தை படிக்கும் பொழுது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் யாரு, அவர் என்ன செய்வாரு, நம்ம வாழ்க்கையில என்ன செய்வார், என்னெல்லாம் அவரால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளும் பொழுது நம்ம அமைதியா மாறிடுவோம். மேய்ந்து கொள்வோமானா அமைதியா மாறிடுவோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தெரிஞ்சு கொள்வோமானா அமைதியா இருக்கும். தெரியாதனாலதான் ஐயோ நம்ம வரிசையிருந்து கொண்டு பலவீனப்பட்டு கொண்டு கால் கடுக்க இடுப்பு வலிக்கிட்டு கொண்டு இருப்பான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியா போய் உட்கார்ந்தது போல இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக மேய்ந்து கொள்ளக்கூடிய காரியத்தை முதல் காரியமாக கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். அப்புறம் நம்பி நன்மை செய்யும், யாருக்காக இல்லை. பொல்லாதலை குறித்து, நாயக்கர்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம உலகத்துல பிசாசு என்ன பண்றாங்க, எத்தனையோ நம்ம குடும்பங்களை குடிவரியை கொண்டு மற்ற காரியங்களை குறித்து நம்ம குடும்பத்தை கெட்டளிக்கிறோம். அது மனுஷன் அல்ல, மனுஷனுக்குள்ளாக மனுஷனுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசானவன். பொறுமையா இரு, நீ கர்த்தரை நம்பி நன்மை செய், எரிச்சல் அடையாதே, சண்டை போடாதே, சண்டை போடாதே, அமைதியாரு, எல்லாம் மாறி போய் பிசாசு எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்மோடு இருக்கிற, நம்ம குடும்பத்தில் இருக்கிற, வாழ்க்கையில் இருக்கிறாரு. பிசாசு எத்தனை நாள் செய்ய முடியும்? ஒரு நாள் ஒரு ஆண்டவர் செய்வார். கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. நம்முடைய காரியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. இரண்டாவதாக கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பயங்கர போராட்டங்கள் உலகத்துல ஒவ்வொரு காரியத்துக்குமே நம்ம ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு காரியத்துக்குமே நம்ம ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்மளே பாடுபட வேண்டியிருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவோம்? இருந்தாலும் பொல்லாதவர்கள், நாயக்கர்கள்லாம் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதை பார்க்க முடியும். ஆனால் இருந்தாலும் இந்த மத்தியில் நம்ம செய்யற காரியம் கர்த்தரை நம்பி நன்மை செய்யறது. இரண்டாவதாக கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. என்ன அர்த்தம்? கர்த்தருடைய மனமகிழ்ச்சியா இருந்தா என்ன அர்த்தம்? டெய்லி சபைக்கு போறது, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறது, எல்லாம் பாட்டு பாடுறது, ஜெபம் பண்றது, ஊழியம் பண்றது, அது இல்லை. உண்மையான அர்த்தத்தை எழுதுறாங்க. மனமகிழ்ச்சியா இருந்தா அவரோடு இருக்க உறவை மேம்படுத்துறது. அவரோடு பழக பழக அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு சந்தோஷப்பட ஆரம்பிக்கும். அதான் கர்த்தருக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி, மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. ஒரு பாட்டு பாடுறதெல்லாம் என் மனசு நல்லா இருந்தாதான் சந்தோஷமா கைத்தட்டி பாட முடியும். எல்லாம் மியூசிக் எல்லாம் போட்டு நல்லா பயங்கரமா பாடுறாங்க. அந்த பெரிய ஒரு இதுல போறோம், பெரிய ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்றோம், பாடுறாங்க. ஆனா என் மனசு நல்லா இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேங்க, கண்டிப்பாக
அதை நம்ம பங்கு பெறவே முடியாது. அவனோட சேர்ந்து நம்ம கைத்தட்ட முடியாது. அவனோட சேர்ந்து நம்ம ஆரவாரம் பண்ண முடியாது. சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தா நம்ம உறவை மேம்படுத்த, அதாவது அவரோடு பழக பழக அவர் யாரு, அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு, அவர் நமக்கு என்னெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பழக பழகதான் நமக்கு புரியும். பழக பழகதான் புரியும். அடுத்து வாசிக்கிறோம், அப்படி இருக்கும் பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த உறவை மேம்படுத்தும் பொழுது, இந்த உறவை மேம்படுத்தும் பொழுது அவரோடு பழக பழக அவர் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு வல்லமை தேவை என்பதை தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு நல்லவர் என்பதை தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு நமக்கு உதவி செய்யக்கூடிய என்பதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், என் இருதயத்துல வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வேன். அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம இருதயத்தின் வேண்டுதல்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல டிசையர் போட்டிருக்கு. டிசையர்னா விருப்பம். நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் விரும்புறோமோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் விரும்பலாமான்னு கேட்டா அப்படி இல்லை. என்னெல்லாம் விரும்பலாம், எதை வேணாலும் விரும்பலாம் அப்படி கணக்கு கிடையாது. அவரோடு அந்த மனமகிழ்ச்சியா இருக்கிற காரியம் பழக பழக அவரோட உறவை மேம்படுத்த மேம்படுத்த அவருடைய விருப்பம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். புதிய வாசிக்கிற மலங்க நம்முடைய விருப்பத்தையும் செய்யையும் அவரே நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார், உண்டாக்குகிறார். அப்ப அந்த விருப்பத்தை செய்ய நம்ம வாழ்க்கையை உருவாக்கும் பொழுது நம்ம அந்த விருப்பத்தை தான் நம்ம அப்படி கேட்போம். அவர் விருப்பம் இல்லாத கேட்கவே மாட்டோம். சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம எடுக்க ஒரு பேப்பர் லிஸ்டா போடுறோம், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி சரி இப்படி நடக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்டா போடுறோம். ஒரு நாளும் கேட்க மாட்டார். முதலாவது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவளுக்குள்ள இருக்க உறவை நீ மேம்படுத்து, அவரோடு பழக பழகதான் அவள் விருப்பம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கணவன் மனைவி திருமணம் ஆகுறாங்க, யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன எந்த ஊருனே தெரியாது, சரி அவங்களுடைய கேரக்டரே தெரியாது, திருமணம் ஆன உடனே பழக ஆரம்பிக்கிறாங்க. பழக பழகதான் அவங்களுடைய விருப்பம் என்ன, நம்முடைய விருப்பம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை குடும்பத்துல ஒரு அமையும். அது போலதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டனுக்கு அதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கணும். ஆண்டு பழக பழக தெரியுது இதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு என்னெல்லாம் எனக்கு கொடுக்க விரும்புறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். தைரியமா கேட்கலாம், ஆண்டவரே நீ எழுதி வச்சிருக்கீங்களே, நீ சொல்லியிருக்கிறீங்களே, இதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கு கொடுங்கப்பா. என்ன கொடுப்பார் ஆண்டவர், மறந்துட்டேன், நம்ம எழுதி வச்சதை மறந்துட்டேன், நல்லவா ஞாபகப்படுத்த நான் கொடுக்குறேன் வச்சுட்டு கொடுப்பார் ஆண்டவர். அப்ப நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுப்பார். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில தேவ சமூகத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். 2 காரியம், கர்த்தரை நம்பி நன்மை செய், அப்பொழுது சத்தியத்தை மேய்ந்து கொள்வோம். 2வதாக கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, நல்ல உறவை மேம்படுத்து, அவரோடு பழக பழக வேதத்துல பழகணும், ஜெபத்துல பழகணும். வேதம் என்பது அவர் பேசக்கூடிய ஒரு காரியம், ஜெபம் என்பது நம்ம பேசக்கூடிய ஒரு காரியம். இந்த 2மே தொடர்ந்து போகும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை இது. பொல்லாதவங்க இருப்பாங்க, நாயக்கர் இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வாடி போயிடுவாங்க, பிள்ளை போல அற்புண்டு போவாங்க ஆண்டவர் சொல்லிட்டார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. 3வதாக 5வது வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்பிக்கையாயிரு அப்படிங்கிறார். 1 பேதுரு 5:7 நம்ம வாசிக்கிறோம். எடுக்க வேண்டாம் இந்த மிஸ் ஆகிடும் பாருங்க, அப்படியே வைங்க, அப்படியே சங்கீத பேர் வைங்க. 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவர் உங்கள் விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படிங்கிறார். அவர் மேல வைங்க அப்படிங்கிறார். அந்த அர்த்தமே அதான். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறதா. என்ன வழியை நம்ம சிம்பிளா சொல்ல ஆண்டவர் அது சில கொஞ்சம் அந்த வார்த்தைகளை ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது சொல்றாங்க. எப்படி அந்த ஆண்டவர் அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால், அங்க பேதுரு அங்க என்ன வார்த்தையை நோட் பண்றாரோ அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை அப்படிங்கிறான். கர்த்தரிடத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்புறமே நம்பிக்கையா காத்து வெயிட் பண்ண அப்படிங்கிற.
அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவர் தான் என்னை விசாரிக்க, உண்மையா விசாரிக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். நம்ம உண்மையா விசாரிக்கக்கூடியங்க ஆண்டவர் மட்டும்தான். ஊழியக்காரங்க மாறுவாங்க, நம்ம நம்பிட்டு இருக்கங்களா போயிடுவாங்க. நம்பிட்டு இருக்க கணவனும் மனைவியும் பிள்ளைங்க எல்லாம் மாறிடும். யாரையும் குறைய சொல்ல, எல்லாம் ஒரு டெம்பரரி. ஆனா பர்மனண்டாக நம்மளை விசாரிக்கக்கூடியவர் நம்ம கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான். எல்லா நேரத்திலும் விசாரிப்பார். சில நேரத்துல நம்ம நமக்கு பிடிச்சோம்னா செய்யலாம் அப்படின்னா நம்ம கண்டுக்காம விட்டுருவோம். அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டான். ஆனா ஆண்டர் அப்படி, அவரும் அப்படி இல்லை. அவர்லாம் அப்படி விடுகிற ஆண்டர் இல்லை. அவருக்கு பிடித்தமில்லாத செய்தா கூட போய் சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு செய்யாத, இன்னைக்கெல்லாம் இல்லை அவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க, அவங்களெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட நம்ம விசாரிக்க முடியாது, அவங்க போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை. அவர் விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவற்று மேல் வைத்து விடுங்கள் என்ற அர்த்தம் தான் இந்த வார்த்தையின் அர்த்தமே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. எனக்காக ஒருத்தர் உண்டு, என்னை விசாரிக்கக்கூடியவர், என்னை நடத்தக்கூடியவர் என்பதை கண்டிப்பாக அப்படிங்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சொல்றாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது கர்த்தருடைய சித்தம் தான். ஆண்டவரால் நிச்சயமா செய்ய முடியும், எனக்கு செய்வார் அப்படிங்கிற காரியத்தை அவர் சமூகத்துல சொல்லிட்டு காத்திருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிறார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வாசிக்கிறோம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகல் போலவும் விளங்க பண்ணுவேன். அப்போதைக்கு நமக்கு கிடைக்கல, நமக்கு நன்மைதான் செஞ்சேன், உண்மையா தான் இருந்தேன், ஆனா அதுக்கு ரிசல்ட் கிடைக்கல, வேற மாதிரி கிடைச்சது. ஆனா அவர் சமூகத்துல அவர் எனக்கு தெரியும், அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு, அவர் என்னை நடத்தக்கூடியவர், அவரு என்னை விசாரிக்கக்கூடியவர், அவரு என் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவார். மறைஞ்சிருக்கு, பொல்லாத மறைக்கிறான். நாயக்கீடு செய்யறோம், நம்ம நீதி என்ன பண்றாங்க, மறைக்கிறான், ஒண்ணுமெல்லாம் பண்றான், அவமதிக்கிறான், நிந்திக்கிறான். ஆனா ஒரு நாள் வரும், அவர் என்னை விசாரிக்கிறா இருக்கிறபடினாலே என் நீதியை அவர் வெளிச்சத்தை போல மாற்றுவார், என் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவார். ஒரு நாள் வருங்க, ஞாபகத்துக் கொள்ளுங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம அடங்கி போறோம் அப்படின்னு சொல்லி கிடையாதுங்க. அமர்ந்திருக்கிறோம் தேவ சமூகத்துல, பொறுமையா இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டு செய்ய ஆரம்பிக்கிறார். நீ சமுதாயத்துல பாக்குறோம், குடும்பங்களையே பாக்குறோம், எவ்வளவு துரோகங்களை பாக்குறோம். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, சமுதாயத்துல, அக்கம் பக்கத்துல, வேலை ஸ்தலங்கள்ல எத்தனை பார்க்கிறோம். எவ்வளவு அநீதி நடக்குது, எவ்வளவு நியாயக்கேடு நடக்குது. நீ எரிச்சல் அடையாதே, நீ கோவப்படாதே, நீ சபிக்காதே, அமைதியா இரு, கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தரை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பாரு, லுக் ஹை அப்படின்னு ஆண்டை நோக்கி பாரு, பெரியவரை நோக்கி பாரு. நீ சின்ன ஆட்கள், இவங்களாம் சின்ன ஆட்கள், இவங்களாம் மனுஷங்க, கர்த்தருக்கு முன்னாடி இவங்களாம் ஏமாத்திரம், இவங்கெல்லாம் செய்து என் வாழ்க்கையில் என்ன நடந்துட போகுது, மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க, கர்த்தரை மனமகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருக்கு வழி ஒப்பு கொடுங்க. 4வது 7வது வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு அப்படிங்கிறார். கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, நீ காத்திரு அப்படிங்கிறார். சங்கீதம் 46:10 வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வாசிக்கிறோம், ஒரு யுத்தம் நடக்குது, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், யுத்தம் என்னுடைய கர்த்தருடையது, நீங்க சும்மா இருங்க அப்படிங்கிறார். கர்த்தர் இருக்கிறாரு, நீ சும்மா இருங்க. உலகத்தை நாயக்கேடு பொல்லாத பிரச்சனை பண்றாங்க, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், அமைதியெல்லாம் இரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து கர்த்தருக்கு காத்திரு அப்படிங்க. மற்ற மனுஷன் மேல எரிச்சல் அடைய வேண்டாம், கர்த்தரனுக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமா செய்வார். ஆனா என் மகிமை அவர், என் தலையை உயர்த்துறவர் அவர். வாசிக்கிறேன், சங்கீத 11 வாசிக்கிறேன், எனக்கு என் மகிமை அவர், என் மகிமையே எனக்கு மகிமை கொண்டு வரும் அவரு. மத்தவங்க யாரு எனக்கு மகிமையை மத்தவங்க என்ன கொடுக்கிறது, மத்தவங்க என்ன உயர்த்துறது, கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். மத்தவங்க என்ன என்னை பெருமைப்படுத்துவது, கர்த்தர் என்னை பெருமைப்படுத்துறார். மத்தவங்க என்ன என்னை மகிமைப்படுத்துவது, கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தும் பொழுது மத்தவங்க என்ன செய்ய முடியும் நம்மளால? நான் கர்த்தருடைய பிள்ளை, மத்தவங்க என்ன நினைச்சாலும் எது நடந்துடும், ஒன்னும் நடக்காது. எவ்வளவு நிந்திக்கட்டும்,
எவ்வளவு அவமானப்படுத்தட்டும், எவ்வளவு நஷ்டங்களை உருவாக்கட்டும், கவலை இல்லை. காரணம் கர்த்தர் மேல, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கிற ஒரு காரியங்களை, நம்முடைய பங்கு, நம்முடைய கடமைகள் இதெல்லாம். அடுத்து 5வதாக வாசிக்கிறோம், 37ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு அப்படிங்கிறார் 5வதாக. இது குறித்து நம்ம நினைப்போம், நாம் வந்து ரெகுலரா படிக்கும் பொழுது, சரி அந்த துன்மார்க்கன் மேலதான் வந்து நாய்க்கேடு செய்யற, அநியாயம் செய்யற அவன் மேலதான் வந்து ஒரு கோபம் வர மாட்டேங்குன்னு சொல்லி நான் நினைச்சேன். இது கொஞ்சம் நம்ம எடுத்து இதை வந்து நம்ம கொஞ்சம் அங்கங்க பார்க்கும் பொழுது அதை குறித்து என்ன சொல்றாங்க, ஆண்டவர் மேலேயே கோபம் வந்துருக்கு. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நாய்க்கேடு செய்யறான், அவமதிக்கிறான், நிந்திக்கிறான், எரிச்சல பண்றாங்க. அப்போ வந்து கோபம் வந்துருது. யாரு மேல கோபம்னு கேட்டா ஆண்டவர் மேலேயே நம்ம கோபம் வந்துடும். ஆண்டவர் என்ன ஆண்டவரே இவ்வளவு செய்யறாங்க, நான் உண்மையா இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன், நியாயமா இருக்கிறேன், அவெல்லாம் போற எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க, அநியாயம் செஞ்சுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்க, மேல போயிட்டு இருக்காங்க, நான் கீழே போயிட்டு இருக்கிறோம், நம்மளை உட்கார வைக்கிறாங்க, நிந்திச்சு உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலேயே கோபம். சொல்றாரு ஆண்டவரே நீ கோபத்தை விட்டு விடு. எங்க ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய உதவி எனக்கு எங்க இருக்கு ஆண்டவரே, ஆண்டுடைய பாதுகாப்பு எனக்கு எங்க இருக்கு, எனக்கு இப்படி ஆகி போச்சு, இப்படி நடந்துருச்சு, இதுக்குமே என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலேயே கோபமாமா. அதான் சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தர் மேல கோபம், அவர் தான் செய்யறாருன்னு சொல்லி நம்ம யாரும் சொன்னாங்க. ஒரு சூழ்நிலை வந்துருது, ஒரு பிரச்சனை வந்துருது, ஒரு நஷ்டம் ஆயிருது, அவர் தான் செய்யறாருன்னு சொல்லி யாரு சொன்னாங்க? நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிருது, அவர் தான் செஞ்சான்னு யாரு நம்மளா நினைச்சுக்கிறது. ஆண்டவர் என்னை இப்படி கைவிட்டாரு, இது மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்துட்டாரு, எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் செய்யல, என்னை பலவீனப்படுத்திட்டாரு, எனக்கு நோய் உண்டாக்கிட்டாரு, எனக்கு ஆண்டவர் செய்ய கருத்தை செய்யல அப்படின்னு சொல்லி அவர் மேல கோபம். என்னைய தனியா விட்டாரு, எனக்கு யாருமே இல்லை இப்படியெல்லாம் அவர் மேல கோபம். அந்த கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டு விடு அப்படிங்கிறாரு. விட்டு விட்டோம்னா நடக்கிற காரியத்தை பாருங்க. 9வது வசனத்துல, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சூழ்ந்திருத்துக் கொள்வார்கள். வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை. இப்படி ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது, 7வது வசனம் வாசிச்சில்லைங்களா, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கும் பொழுது, 9வது வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ பூமியை சூழ்ந்திருத்துக் கொள்வார்கள். பூமியை சூழ்ந்திருத்து கொள்வார்கள். இந்த பூமி யாருக்கு சொன்னாங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க தான் சொன்னோம். இந்த பூமி வந்து, இந்த பூமி எனக்கு வேண்டாம், பூமி வந்து பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க கெடுத்துட்டாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க தான் இந்த பூமி சொந்தம். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ பூமியை சூழ்ந்திருத்துக் கொள்வார்கள். சில பேர் சொல்லுவாங்க, பூமியெல்லாம் எனக்கு வேண்டாம்ன்றத, பூமியில் இருக்க மனுஷனும் ரொம்ப மோசம், அநியாயம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்க, எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது. அதான் சொல்ற ஆண்டவர், அது வந்து உலக மக்கள் சுதந்திரிச்சு கொண்டதுனால பூமியில அக்கிரமம் இருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளை பூமியை சுதந்திரிக்கும் பொழுது அந்த பூமியே மாறுது, இந்த உலகம் மாறுது, குடும்பம் மாறுது, சூழ்நிலையே மாறுது. ஒரு குடும்பம் கர்த்தர் அல்லாத ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தை குடும்பமா நடத்தாம பிரச்சனைகளோடு எந்திரிச்ச மேற்கொண்டே பிரச்சனை, பேசுறது பிரச்சனை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை போய்கொண்டே இருக்கு. குடும்பத்தை கெடுத்து குடும்பத்தை பூமியில வந்து பூமியை கெடுக்கிறாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அந்த பூமியை சூழ்ந்திருக்கு என்ன அர்த்தம்? இந்த பூமியிலையும் கூட அந்த கர்த்தருடைய காரியத்தை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம், கர்த்தருடைய காரியத்தை பார்க்கிறோம். நல்ல ஒரு குடும்பமாக, நல்ல ஒரு சமுதாயமாக, நல்ல ஒரு வீதியாக, நல்ல ஒரு ஆபீஸாக, நல்ல ஒரு ஸ்கூலாக, நல்ல ஒரு கம்யூனிட்டியாக ஆண்டு வந்து உருவாக்கக்கூடிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எப்ப கொடுக்குறான்னு கேட்டா, இப்பதான் அவருக்காக காத்திருந்து, அவர் நோக்கி அமர்ந்திருந்து அவருக்காக காத்திருந்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம அங்க பார்க்க முடியும். 10வது வசனம் வாசிக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்ச நாட்கள் தான், கொஞ்ச நேரம் தான். பலவீனமாகட்டும், வியாதியாகட்டும், பிரச்சனைகள் ஆகட்டும், கொஞ்ச நாட்கள் தான். ஆண்டவர் அந்தந்த காலத்துல நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை, எந்த ஒரு கவலை இல்லாம
வாழும்படியாக தான் ஆண்டவர் கொடுக்கிறார். 11 வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த சாந்தத்துக்கு சொல்லும் பொழுது மோசே தான் பெரிய சாந்தமுள்ள ஒரு மனுஷன். இந்த மோசே மூலியமாக சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சகோதரி மிரியாம் அப்படிங்கிற சகோதரியை பார்க்கிறோம். மோசேக்கு விரோதமாக சில காரியத்துல எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறான். அவன் தேவனுடைய பிள்ளையாச்சே, மோசே கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய தூதரை போல இருக்கிற ஒரு பிள்ளைன்னு சொல்லி தெரியாம அறியாம துணிகரமாக மோசையை நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. என்ன ஆகுதுங்க? குஷ்டரோகம் வந்தது. குஷ்டரோகம் வந்த பொழுது மோசே ஜெபம் பண்ணா இன்னும் குஷ்டம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வந்திருக்குமில்ல. மோசே வல்லமையான ஒரு மனுஷன். தனக்கு விரோதமாக எழும்புகிற யாரா இருக்கட்டும் ஜெபம் பண்ணா போதும், ஆண்டவர் ஜெபம் பண்ணாமையே குஷ்டம் வந்துருச்சு. நம்ம சகோதரிக்கு வந்துருச்சு. ஜெபம் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு காரியத்தை குறிச்சு, ஆண்டவரே இந்த மிரியாம் எனக்கு விரோதமாக செயல்படுறாங்க, ஆண்டு நீங்க நீதி காண்பீங்கப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் மோசேயோட ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணிருக்க முடியும். அந்த மிரியாம் சகோதரிய என்ன பண்றாருங்க? அந்த மிரியாமுக்காக ஜெபம் பண்றாரு. சாந்தம் உள்ள அவரை பத்தி வாசிக்கிறோம். அவர் தான் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உணர்ந்தார். அவரும் சாந்தத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அவன் பூமி எங்கும் சாந்த குணமுள்ள மனுஷனாக இந்த மோசே இருந்தான்னு சொல்லி பைபிள் எழுதப்பட்டது. அப்ப அந்த சகோதரிக்காக இந்த மோசே நம்ம என்னை எதிர்த்து பேசினாங்களே, என்னை அவமதிச்சாங்களே, நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய ஊழியம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அப்படியே பெருமையா யோசிக்காம, மாம்சமா யோசிக்காம அந்த தன் சகோதரி மிரியாமுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ணும் பொழுது என்னாதுங்க? அது பலவீனப்பட்ட குஷ்டம் மாறுவதற்குண்டான காரியத்தை ஆண்டவர் அங்க ஒரு சோர்ஸை கொடுக்குறார், ஒரு தீர்வை கொடுக்குறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். அது மாதிரி சாந்த குணமுள்ளவனாக நம்ம மாறணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் கத்துக்கணுங்க. பிராக்டிக்கல் வாழ்க்கையில ரொம்ப நானும் நீங்களும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். தேவன் நமக்கு அழகா ஒரு டீச்சரை போல, ஒரு வாத்தியாரை போல நமக்கு ஆண்டவர் கத்துக் கொடுக்குறார். நம்ம எப்படி வாழ வேண்டும். உலகம் அப்படிதான் இருக்கும். நம்ம நினைச்சா மாறாது. நம்ம நினைக்கிற மாதிரி மாறாது. நம்ம விருப்பத்திற்கேற்ப எல்லாமே நடக்காது. நடக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும். என்னுடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல். அவர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். அவர் எனக்கு நீதி செய்வார், நியாயம் செய்வாரு. என்னுடைய என் தலையை உயர்த்துற அவர், என் மகிமை அவர், என் கேடகம் அவர். அந்த ஒரு மைண்ட் எப்போ நமக்கு இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், ஒரு நாளுமே கவலைப்பட மாட்டோம். இந்த 5 காரியம் இருந்தோம்னா நம்ம ஏதாவது நம்ம கவலைப்படுவோமா? முதல் காரியமாக கர்த்தரை நோக்கி நம்ம செய்யற காரியம், கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். யாருக்காக இப்படி செஞ்சுதான் எப்படி பதில் செய்யறது? கர்த்தரை நம்பி நன்மை செய்யும். 2வதாக கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. 3வதாக உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. 4வதாக கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. 5வதாக கோபப்படாத, ஆண்டவர் மேலே கோபப்படாத, எனக்கு தாய் போச்சேன்னு சொல்லி கோபப்படாத, இந்த கோபத்தை விட்டுவிடு, நெகிழ்ந்து விட்டுவிடுன்னு சொல்றார். அடுத்ததாக வாசிக்கும் பொழுது 2வது பகுதியாக ஒரு அநீதி துன்மார்க்கம் என்னென்ன பண்ணுவாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்குறார். நம்ம பார்த்து சில பேர் ஷாக் ஆவாங்க, இப்படி நடக்குமான்னு சொல்லி ஷாக் ஆவாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும்ன்றது ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிடறார். பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. 12 வாசிப்போம். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து அவன் பேரில் பறக்கடிக்கிறான், பல்லக்கடிக்கிறான். ஒரு தப்பு பண்ணல, நம்மளை பார்த்து ஒருத்தன் பல்லக்கடிக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. அவன் அப்படிதான் இருப்பான். ஆண்டு சொல்ல அப்படிதான் இருப்பான். ஏன்னா அவன் துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து என்ன பண்றாங்க? பட்கடிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு 13 வருஷத்துல, ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். ஆண்டவர் பார்த்து என்ன பண்றாரு? சிரிக்கிறார். என்ன பண்றாருங்க? ஏளனம் பண்றாராம். அன்னைக்கு எப்படி அந்நாட்களில் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் காண்பித்தாரோ, அதே போல துன்மார்க்கனுக்கும் நீதிமான்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை
இந்த வசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறான், தீங்கு நினைச்சு பட்கடிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், ஏளனம் பண்றார். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல கூட வாசிப்போம் அந்த வார்த்தையை. புறஜாதிகள் நிறைய பங்களித்து வீணான காரியங்களை பிளான் பண்ணுவாங்களாம். அப்ப ஆண்டவர் பரலோகத்திலிருந்து என்ன பண்ணுவாராம், நகைப்பாராம். நீ பண்ற பிளான் எல்லாம் வேஸ்ட், நீ எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் எவ்வளவுதான் திட்டம் திட்டினாலும் அது நடக்காது. நடக்க பண்ணுகிற வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். அது மாதிரி அந்த நீதிமானுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, இப்ப சிரிக்கிறாராம். நீ என்னதான் பண்ணு, நீயே முடிய போற. அது சொல்றாரு, அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். நாள் வருகிறது என்று காண்கிறார். 15 வாசிக்கிறோம். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விளப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை வெப்பன் ஸ்டடி பண்றான். நீதிமான்கள் அழிக்கும்படியாக, நீதிமான்கள் நிந்திக்கும்படியாக, நீதிமான்களை அவமானப்படுத்தும்படியாக, நீதிமான்களை துன்பப்படுத்தும்படியாக பல வெப்பன்ஸ் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், அவன் ரெடி பண்றான். துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி. அது துன்மார்க்கன்னா ஒரு ஆளை பிடிக்கும். துன்மார்க்கர்னா கணக்கு துன்மார்க்கனா மனதில் வச்சுக்கோங்க, அநேக மக்கள் நமக்கு விரோதமா எழும்புவாங்க. துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். எதுக்காக? எப்படியாவது நம்ம போட்டு தரணும், ஆண்டுடைய பிள்ளையை அவனை வாழ விடக்கூடாது, ஆண்டு மேல அவன் விசுவாசம் வைக்க கூடாது, ஆணுடைய ஊழியத்தை அவன் செய்யக்கூடாது. என்னமோ பண்ணுவான் பிசாசு. ஒரு மனிதனை நேரடியாக அட்டாக் பண்ணுவான், அல்லது மனிதனை கொண்டு என்ன பண்றாங்க, பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நானும் எப்படியாவது பிரச்சனை பண்ணி ஒரு குழப்பத்தை உருவாக்கி நீதிமான எப்படியாவது கெடுக்கணும், அவன் நீதி செய்து விட்டு அவன் ஓடி போகணும், அவன் நம்மளை போல மாறணும் என்று சொல்லி அநேக திட்டங்களை தீட்டுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து நகைக்கிறார் ஆண்டவர். திரும்ப உனக்கு தான் வரப்போன்னு சொல்லி சொல்றாரு. திரும்ப வாசிக்கம் பாருங்க. ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்துக்குள் உருகி போகும், அவர்கள் வில்லுகள் முறியும் அப்படிங்கிறார். துன்மார்க்கன் என்ன பண்றாங்க, ஒரு பட்டயத்தை ரெடி பண்றான், நீதிமானை அழிப்பதற்காக பட்டயத்தை ரெடி பண்றான். அந்த பட்டயம் எங்க போகுதுங்க, நீதிமன்ற போல வசனம் சொல்றது. ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்துக்குள் உருகி போயிடுச்சுன்னா அவங்களே பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் விரோதமாக உலகத்துல போய் புள்ளி சூனியம் வைக்கிறாங்க, மந்திரம் தந்திரம் பண்றான்னு வைங்க. அதே மந்திரம் தந்திரம் அதே பிசாசு யாரு வச்சாங்களோ அவங்களையே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப அழைக்கலா படம் பார்க்கணும். இங்கதான் ஒரு வசனம் நமக்கு, கர்த்தர் வானத்தை படைக்கும் பொழுது, வெளிச்சத்தை படைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லி அனுப்புறார். அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அது போய் நடக்குது. அங்க வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்றாரு, அந்த வெளிச்சம் அப்படியே உருவாகும். அப்ப அங்க ரிசல்ட் கிடைக்குது. அதே போலதான் ஒரு பாவம் செய்யறாங்க அப்படின்னா அந்த பாவத்துடைய தண்டனை அங்கேயே நடக்குது. அதான் அர்த்தமே. அவர்கள் பட்டயம் அவருடைய இருதயத்துக்கு உருகி போகும், அவர்கள் வில்லுகள் முறியும். எந்த வெப்பன்ஸ் அவங்க ஆயத்தப்படுத்துறாங்களோ அந்த வெப்பன்ஸ் என்ன ஆகுங்க, உடைஞ்சு போயிடும், முறிஞ்சு போயிடும். பாருங்க, ஆண்டவர் எழுதிச்சுக்கிறார் பாருங்க. இப்ப நமக்கு விரோதமாக யார் இருந்தாலும் சரி, அவங்க என்ன பிளான் பண்றாங்களோ அந்த பிளான்ல அவங்களே சிக்குவாங்க. நான் வைத்துக் கொள்வோம், பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல இருக்கிறவர்கள் நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய ஒரு தேவன். பிசாசு ஏமாத்துறவன், அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவனுக்கு எந்த பவரும் கிடையாது. எத்தனை பேர்த்த வச்சு நம்மளுக்கு விரோதமாக பிளான் பண்ணாலும் அந்த பிளான்ல அவங்க தான் சிக்குவாங்க, அவங்களே சிக்குவாங்க. அந்த எத்தனை கண்ணி வச்சாலும் அந்த கண்ணில் அவங்க தான் மாட்டுவாங்க. இந்த வசனங்கள் ஆதாரம் நீங்க மனதில் பதித்துக் கொள்ளுங்க. ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவருடைய இருதயத்துக்குள் உருவி போகும். அவர் பட்டயம் யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது? நீதிமானுக்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆனா அந்த பட்டயம் எங்க ஆகுதுங்க, அவனுக்கு திரும்ப அவனுக்குள்ளேயே போய் ஊடுருவி பாயும். தீமை செஞ்சுட்டே இருக்கிறான். நன்மை செய்யும் பொழுது அக்கினி தரல அவன் மேல போய் கூச்சது போல அமைது. யோசிக்கிறான், இவ்வளவு தப்பு பண்ணோம், இவ்வளவு அநீதி பண்ணோம், இவன் நமக்கு உதவி செய்யறானே, நமக்கு நன்மை செய்யறானே. அப்படி அக்கினி தரலை நம்ம அவன் மேல போடப்பாங்க. தீமை செய்வதற்கு நன்மை செய்யும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். சத்துரு பசியா இருந்தா போய் சாப்பாடு கொடு அப்படின்னு.
உன் எதிராளி 1 மைல் பலவந்தப்படுத்தினா நீ பல மைல் பலவந்தப்படுத்த நீ ஆயத்தமா இரு அப்படிங்கிறார். ஆண்டவர் சொன்னார்ன காரணம் இருக்கு. அப்படிலாம் மற்றவங்க பலவந்தப்படுத்துறான், நீ இப்ப உடன்பட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா ஒரு காரணம் இருக்கு. அந்த ஆண்டவர் செய்ய போறாரு. ஆண்டவராக ஏதோ செய்ய போறாரு, பெரிய கருத்தை செய்ய போறார். அவர் யார் என்பதை காட்ட போறார். நம்மளும் அறிந்து கொள்வோம், அவனும் அறிந்து கொள்வான். சரிங்களா? அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 2வது காரியமாக வெப்பன்ஸ் ரெடி பண்ண பார்க்கறான் உலக மக்கள், துன்மார்கள் ரெடி பண்ண பார்க்கறான். அடுத்து 3வதாக பார்க்கும் பொழுது 36 16 17 பாருங்க. அநேக துன்மார்களுக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான்களுக்குள்ள கொஞ்சமே நல்லது. இதெல்லாம் அந்த பாடலை பாடணும். அதனால அந்த பாடலை பாடணும், அந்த பாட்டை பாடணும். இன்னைக்கு உலக மக்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில அதிகாரத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நினைக்கிறாங்க. ஆனா வாசிக்கிறோம், நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. ஏன்னு கேட்டா அந்த நீதிமானோட ஆண்டவர் இருக்கிறார். அந்த நீதிமானோட ஆண்டவர் இருக்கிறார். துன்மார்கனுக்கு அநேக துன்மார்களுக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலும், அவங்களுக்குள்ள இருக்கிற செல்வ திரட்சி, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம் இவைகளை காட்டிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. நீதிமான்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவன் பாட்டில் போறான் வர்றான், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம என்ன நினைச்சுக்கலாம். வாழ்க்கையில் ஒரு மீடியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவன் நீதிமான். ஆனா ஒருத்தங்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, நிறைய அதிகாரம் இருக்கு, அந்தஸ்து இருக்குது, அதிகாரம் ஆஸ்தி இருக்குது. ஆனா அவன் யாருன்னா துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கனும் ஆண்டு இருக்க மாட்டாரு. நீதிமான் கொஞ்சமா இருக்கிற நீதிமானுக்கு அது ரொம்ப நல்லது. ஏன்னா அது கொடுத்தது கர்த்தர். அவனுக்கு கொடுத்தது கர்த்தர் இல்லை, பிசாசு. நம்மளுக்கு நீதிமானா இருக்கிறோம், கொஞ்சமா இருக்கு. அந்த கொஞ்சத்தை கொடுத்தவர் கர்த்தர். கொஞ்சத்தை கொண்டு ஆனவர் அதே அநேக காரியங்களை அவர் செய்ய முடியும். முடிய முடியாதுங்களா? நிறைய இருந்தாதான் அவன் நிறைய செய்ய முடியும். சொல்லுவாங்க நிறைய இருந்தாதான் அவன் செய்ய முடியும். நம்ம கொஞ்சத்தை வச்சு திருப்தியா வாழ முடியும். எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் அவன் திருப்தியா வராது. நம்ம கொஞ்சத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் திருப்தியாக வாழ முடியும். வாசிக்கலாம் பாருங்க. ஏன்னு கேட்ட 17 வாசிக்கிறோம். துன்மார்களுடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ஏன் நீதிமான கொஞ்சம் நல்ல கேட்டா நீதிமான்களை ஆண்டவர் தாங்குறாரு. துன்மார்க்கனை தாங்கல. அந்த செல்வ திரட்சியா இருக்கு பாருங்க, அவனை ஆண்டவர் தாங்கல, நீதிமானதான் ஆண்டவர் தாங்குறார். வித்தியாசம் பாருங்க. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்க வித்தியாசத்தை அங்கங்க படிச்சுட்டே வர்றோம். உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. துன்மார்க்கு என்ன பண்றாங்க? நீதிமான விரோதமாக தீங்கு நினைக்கிறான், பட்கடிக்கிறான். ஆனா அவனை பார்த்து ஆண்டு சிரிக்கிறார். நீதிமான விரோதமா நீ செய்யற ஒன்றுமே பலிக்காது, ஒன்றுமே வாய்க்காதுன்னு சொல்றாரு. அடுத்த சொல்றாரு, சிறுமி எளிமையுமான விரோதமாக வெப்பன்ஸை யூஸ் பண்றான். பட்டயத்தை எடுத்து வில்ல நான் என்றான். அது திரும்ப அவனுக்குள்ள வருது, நீதிமானுக்கு பாதிக்கிறது. நான் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக அநேக துன்மார்களுக்கு திரட்சி, செல்வ திரட்சி, நிறைய பணம் இருக்கு, நிறைய ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதெல்லாம் அவங்களோட ஆண்டவர் இல்ல, நீதிமானோட தான் ஆண்டு இருக்கிறாரு. அவனை தாங்கிறது இல்ல, நீதிமானதான் ஆண்டவர் தாங்குறாரு. நீதிமானதான் ஆண்டவர் தாங்குறாரு. 4வது காரியமாக அப்போ இதெல்லாம் படிச்சு பார்க்கும் பொழுது நம்ம கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லலாமா? என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை பிரதர், என் கையில ஒண்ணுமே இல்லை சொல்லலாமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தரே நம்மோடு இருக்கிறார். உலக மக்கள் துன்மார்க்கமா இருக்காங்க, நல்ல செல்வ திரட்சி, அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, அவ்வளவு ஆடம்பரம் இருக்கு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை பிரதர். யாரும் சொல்லாதீங்க, யாரும் சொல்லாதீங்க. கர்த்தரே நம்மோடு இருக்கிறார். அவனோட ஆண்டவர் கிடையாது. அதை நான் வைத்துக் கொள்ளுங்க. 4வதாக 18 20 வசனம் பாருங்க. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவங்க சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். நீதிமானுடைய நாட்கள் என்றென்றைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்படும். 19 வாசிக்கிறோம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆபிரகாமை தெரியும், ஈசாக்கு தெரியும், யோசேப்பும் நமக்கு தெரியும். அவங்களால நிறைய ஆபத்து காலம் வந்துச்சு, நிறைய பஞ்ச காலம் வந்துச்சு. யாராவது கைவிடப்பட்டாங்களா? யாராவது ஒண்ணுமில்லாம போனாங்களா? திருப்தி இல்லாம வாழ்ந்தாங்களா? சம்பூர்ணமா இருந்தாங்க. யோசிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. பயங்கர பஞ்சமாயிடுச்சு,
யோசேப்பு தான் எல்லாருக்குமே ஷேர் பண்றாரு. அநேக தேசங்களுக்கு தானியத்தை ஷேர் பண்றாரு. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். 20 வாசிக்கிறோம். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினத்தை போல புகைந்து போவார்கள். சாணி, ஆட்டுச்சாணி, மாட்டுச்சாணி சொல்லுவாங்க. இந்த சாணியை போல அவங்க புகைந்து போவாங்க. அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். புகையாய் புகைந்து போவார்கள். ஏன்னா கர்த்தருடைய சப்போர்ட் நமக்கு இருக்குது. இந்த 18-20 வாசிக்கும் பொழுது ஒரு நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்லுது. அப்போ கர்த்தருடைய சப்போர்ட் நீதிமானுக்கு இருப்பதை நிச்சயமாக பார்க்க முடியும். யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க. மாமங்கார ஏமாத்தினார். இந்த யாக்கோப மாமங்கார ஏமாத்தினார். எப்படியாவது புடுங்கிட்டு அவன் சும்மா அனுப்பிச்சுன்னு சொல்லி நினைச்சார். ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, இரு பரிவாரங்களோடு கூட ஆண்டவர் திரும்ப வர பண்ணார். நான் வைத்துக் கொள்ளுங்க. யோசேப்பை தள்ளினாங்க, அழிக்கன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் உயர்த்தினார். வெளி தேசங்களில் உயர்த்தினார் ஆண்டவர். அதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளும். அது 21 வாசிக்கிறோம். துன்மார்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். துன்மார்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் சொல்லி வாசிக்கிறோம். துன்மார்கனுடைய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். துன்மார்கன் என்ன பண்ணுவானாமா, கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டானா. இதுக்கு நம்ம நினைக்கிறோம், சரி அவன் வாங்கினா கொடுக்க மாட்டான் நினைக்கிறாங்க. அர்த்தம் அப்படி இல்லையா? என்ன சொல்றாங்க, அவன் கொடுக்கக்கூடிய எண்ணம் அவனுக்கு இருக்காது. சொல்ற புரியுது அவங்களுக்கு? துன்மார்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். கடன் வாங்குறது மட்டும்தான், ஒன்வே வாங்குறது மட்டும்தான், கொடுக்குற காரியம் கிடையவே கிடையாது. துன்மார்கன் அப்படி பண்ணுவான். அவனுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற எண்ணமே இருக்காதான். திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணமே இருக்காது. மற்றவர்கள புடுங்கணும் என்னதான் இருக்கணும். நீதிமானம் வசனம் வாசிக்கிறோம். நீதிமானம் இறங்கி கொடுக்கிறான்னா அதுக்கு சில மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு, அவன் கொடுத்துட்டே இருப்பான். அவன் நீதிமானம் கொடுத்துட்டே இருப்பான். அவன் கொடுத்தாலும் கொடுக்காட்டி, அவன் திருப்பி கொடுத்தாலும் கொடுக்காட்டி என்ன பண்ணான், நீதிமான் கொடுத்துக்கிட்டே இருப்பான். யாரு கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பான். கர்த்தர் அந்த அளவுக்கு அவனை ஆசீர்வதித்திருக்கிறான். துன்மார்கனுக்கோ கொடுக்கணும் எண்ணம் கிடையாது, புடுங்கணும் எண்ணம் தான். நீதிமானுக்கோ எப்ப பார்த்தாலும் கொடுக்கிற எண்ணமே தான், கொடுத்துக்கொண்டே இருக்கணும். அந்த அளவுக்கு தேவன் அவன் ஆசீர்வதிக்கிறார், கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். வித்தியாசம் பாருங்க, துன்மார்கனுக்கும் நீதிமானுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். 22 வாசிக்கலாம் பாருங்க. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். இந்த பூமி கர்த்தருக்கு சொந்தங்கது. இந்த பூமியை கர்த்தர் படைச்சாரு. பூமி யார் படைச்சாருங்க? கர்த்தர் படைச்சாரு. அவரால் உருவாக்கப்பட்ட பூமியில அந்த பூமி யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு தான் சொந்தம். கர்த்தருடைய எல்லாமே யாருக்கு சொந்தம்? கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகமெல்லாம் வேண்டாம்ன்றது, அதெல்லாம் அவனது மோசமான ஆண்டுகிட்டு போட்டும் அப்படி சொல்லாதீங்க. வசனம் சொல்வது, அவன் அறுப்புண்டு போவான், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். அவன் இருக்க மாட்டான், அவனால இருக்க மாட்டான். ஆனா பூமியில் நினைச்சு நிற்பவன் கர்த்தருடைய பிள்ளை மட்டும்தான். ஆனா வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீதிமானாக ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவருடைய நீதியால் நம்ம நீதிமானாக மாற்றப்படுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு பிள்ளை பூமியை சுதந்திரத்துக் கொள்வான், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். கொஞ்ச நாள் பொருள் ஆண்டவர் வாழ்க்கை சீராலைன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம படிச்சிருக்கிறதுனால, அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதுனால, தேவன் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில நம்மளை ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக, கர்த்தருடைய குடும்பங்களாக, கர்த்தருடைய சந்ததிகளாக நிச்சயமாக உயர்த்துவது நிச்சயம். அதுக்காக பரலோக மேன்மை குறித்து நம்ம நம்பிக்கையிலும் சொல்ல வரல. அது ரொம்ப முக்கியம், அது கடைசி ரொம்ப முக்கியம், அதான் பர்மனண்ட். ஆனா இங்க நம்ம டெம்பரவரியா அந்த பூமி ஆண்டு கொடுத்திருக்கிறார்னா, அந்த பூமியிலும் கூட தேவன் நம்மளை உயர்த்த முடியும், உயர்த்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார், பூமியை சுதந்திரிக்க கிருபை கொடுக்க போகிறார். இந்த பூமியில் நமக்கு என்ன கொடுக்கணுமோ, எதை கொடுக்கணுமோ, எங்கே கொடுக்கணுமோ எல்லாவற்றையும் கொடுத்து நிச்சயமாக ஆண்டு அனுபவிக்க தேவன் நமக்கு செய்ய போகிறார், நம்ம நீதிமானாக இருக்கும் பொழுது. கடைசி நம்ம 22 வச்சுட்டோங்களா? அடுத்தது 23, 24 பாருங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர்
பிரியமா இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நல்ல மனுஷன், அதாவது நீதிமான். நீதிமான நடைகள் உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிறார். உறுதிப்படுத்தப்படும் நடைகள் அப்படின்னா அவன் வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிற அந்த பாதை, மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை நின்றான் நிற்கும் பொழுது, அந்த நிற்கும் பொழுது கூட ஆண்டவர் என்ன பண்ண உதவி செய்யறார். ஜார்ஜ் முல்லர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அவர் சிறு பிள்ளைங்களை, அநாத பிள்ளைங்கள்லாம் தத்தெடுத்து வளர்த்தினார். அவர் என்ன பண்ணாருமா, அவர் படிக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த நடைகள் அப்படிங்கிற இடத்துல நிக்கிறது ஸ்டாப் அப்படிங்கிற பார்த்து எழுதி வச்சாராம். புரிஞ்சு கொண்டாரா அவர், ஆண்டவர் நான் நடக்கும்போது மட்டும் இல்ல, நான் நிற்கும் போது கூட ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். காரணம் அவரே என்னை தாங்குறாரு. ஒருவேளை பல பிரச்சனைகள் நின்று கொண்டிருக்கலாம், வாழ்க்கையில ஒருவேளை போய்கொள்ளலாம், நின்று கொண்டிருக்கலாம். நிற்கும் பொழுது கூட தேவன் நமக்கு உதவி செய்ய நல்லதா இருக்கிறார். நான் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து நம்ம வாசிக்கிறோம். அந்த முக்கியமா சில அவுட்லைன்ல பார்த்தோம்னா நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா 19 வாசிக்கிறோம். ஒரு நீதிமான் ஆபத்து காலத்துல அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான், பஞ்ச காலத்துல திருப்தியா இருப்பான்னு சொல்லி வாசிக்கிறோம். 21 பாருங்க, நீதிமான் கொடுத்து கொண்டே இருப்பான், இறங்கி கொடுத்து கொண்டே இருப்பான். 22 பாருங்க, 22 அவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். 23 வாசிக்கிறோம், அவன் நடைகள் உறுதிப்படவும் கூடவே இருந்து நடத்துவார். அடுத்து 5வதாக அவன் தள்ளுண்டு போவதே இல்லை. 24 வாசிக்கிறான், அவன் தள்ளுண்டு போவதே இல்லை, காரணம் கர்த்தர் அவனை தாங்குகிறார். 25 வாசிக்கிறான், அவன் கைவிடப்படவே மாட்டான். 24 வாசிக்கிறோம், அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கடன் கொடுக்கிறான், கடன் வாங்க வேண்டியதில்லை, எந்த யார்கிட்டையுமே எந்த பேங்க்லயும் எதுவுமே வாங்க தேவையில்லை, அவன் கடன் கொடுக்கிறான். ஆண்டு எழுதி வச்சிருக்காருங்க இந்த வார்த்தைகளை. உலகம் மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு பிரதர், இப்போ போய் இதெல்லாம் ஒத்து வருமானு கேட்டா ஆண்டு வார்த்தை மாறலையே, ஆண்டவர் மாறலையே. ஆண்டு மாறியிருந்தா, ஆண்டு வாய்ச்சிருந்தா நம்மளுக்கு காலத்துக்கு தகுந்த போல அந்த வார்த்தையை நம்ம மாத்திடலாம். ஆனா அவருடைய வார்த்தை மாறல. சொல்றாரு, நீதிமான் அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஞாபகம் கொள்ளுங்க, நிறைய இருக்குதுல்ல. ஆனா நம்ம நேரமானதுனால இதோடு கூட முடிக்கணும். இன்னும் கூட என்ன இருக்கு, 2-3 காரியம் இருக்கு. வயது சென்ற ஒருவன் மற்றவங்களுக்கு போதிக்கிற ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். 28 கூட வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்களுடைய சந்ததியோ அறுப்புண்டு போவோம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமா இருப்பார்கள். நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க, நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமா இருப்பார்கள். அந்த பூமிக்கு இடம் இல்லை அப்படின்னா நம்ம நீதிமானா வாழ்ன்னு சொல்லி அர்த்தம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உடைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். துன்மார்க்கனா அக்கிரமத்தை பேசுவான், நீதிமான் நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவனர்களை வேதம் அவன் இருந்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நீதிமானுடைய வாழ்க்கையில அவன் செய்யற ஒரு காரியம் கூட வீணா போறது, எல்லா கருத்தும் ஆண்டு ஜெயம் கொடுக்கிறார். 32 வாசிக்கிறான், துன்மார்க்கன் நீதிமான் போல நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. உண்மையா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அங்கங்க நிறைய நடக்குது, அதுக்குள்ள காரணம் இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக திருப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்க அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொஞ்ச நாட்கள் தாங்க, இது உடனே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டுக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டு பின் நாட்கள் அற்புதமா நாம நடத்த முடியும். எத்தனை நாட்கள் பூமியில ஆண்டு வச்சிருக்கிறாரோ அத்தனை நாட்கள் ஆண்டு நம்மளை நிச்சயமாக நடத்துவாரு. பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை குருவியை கொடுத்து ஆண்டு நம்மளை உயர்த்துவார். 35 வாசிக்கிறான், கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தளத்தனாய் இருந்தான், ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை.
நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். சமாதானம். அந்த முடிவுல எப்படி இருக்க போதுங்க? நீதிமன்ற முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். சில பேர் பார்க்கிறோம், கடைசி நாட்கள்ல அவ்வளோ அவதிப்பட்டு கொண்டு சிரமப்பட்டு கொண்டு வாழ்க்கையை முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நீதிமன்றங்களா இருக்கும் பொழுது அந்த முடிவு சமாதானமாக ஆண்டாங்க கொண்டு வருகிறார். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்களுடைய முடிவு. துன்மார்களுடைய முடிவு என்ன? அறுப்புண்டு போகும். அறுப்புன்னா வாழ்நாட்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்க வாழ்க்கையை அவங்களே முடித்துக் கொள்வாங்க, அறுப்புண்டு போயிடுவாங்க. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்களுடைய கைக்கு தப்பிவித்து ரட்சிப்பார். 25 நுட்டம் பாருங்க. நான் இளைஞனாய் இருந்தேன், முதுமையுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அனுபவசாலி தாவீது சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன், வயசும் ஆயிடுச்சு எனக்கு, ஆனா இந்நாள் வரைக்கும் ஒரு நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அப்படிங்கிறார். அனுபவமா சொல்றாரு, அனுபவமாக சொல்றாரு. இந்த முடிவை விட்டு வாசிக்கும் பொழுதுதான் சொல்றாரு, அக்கிரமக்காரர் ஏகமாய் அழைக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்க முடிவு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 37 வாசிக்கிறோம், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனோட முடிவு சமாதானம். லாங் வியூ, லாங் டிஸ்டன்ஸ் வியூ ஆஃப் லைஃப். இன்றைக்கு அல்ல, நம்முடைய முடிவு எப்படி அமைய போறத கொஞ்சம் இன்னைக்கே தூரத்துல இருந்து பாருங்க. கொஞ்ச நாள், ரொம்ப வருஷம் வச்சு பாருங்க. அன்னைக்கு அமைதியா இருந்தோம், அன்னைக்கு நீதிமானா இருந்தோம், அன்னைக்கு ஆண்டுக்காக காத்திருந்தோம், வெயிட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு அந்த முடிவு நமக்குள்ளாக எவ்வளவு சமாதானமா இருக்கு, பரிபூர்ணமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆண்டு அன்னைக்கு சின்ன காரியத்தை நம்ம ரொம்ப ஏங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டு எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அன்னைக்கு தெரியும். இந்த லாங் வியூ, லாங் டிஸ்டன்ஸ் வியூ ஆஃப் லைஃப். இந்த வாழ்க்கையில இந்த தொலைதூர ஒரு பார்வை. இன்னைக்கு ஒருவேளை கீழே இருப்பது போல இருக்கலாம். நம்ம பணத்துல அதெல்லாம் சொல்ல வரல, மனதில் மன அளவில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சமாதானம் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். காரணம் துன்மார்க்கம், நம்ம சுற்றி துன்மார்க்கங்கள். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணும் பொழுது, கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, ஆண்டு நம்பி நன்மை செய்யும் பொழுது, அவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, அவருக்குள்ள என் வழியை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவருக்குள்ள அமர்ந்து காத்திருக்கும் பொழுது, அவர் மேல கோபப்படாமல் இருக்கும் பொழுது, தேவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் அவ்வளவு சமாதானம் நடத்துறது யாருக்குமே தெரியாதுங்கிறது. இது ஒரு மெரிட் போல. எத்தனையோ பேர் படிப்பாங்க, ஒரு சில பேர் தான் நல்லா படிச்சு உடனடியாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். மெரிட் அது போலதான். இன்னைக்கு பைபிள் எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளவோ பார்க்குறோம், எவ்வளவோ பிரசங்கம் பண்றோம். ஆனா யார் ஃபாலோ பண்றோமோ, இந்த மனதில் வைத்து சிந்திச்சு ஃபாலோ பண்றோமோ, நிச்சயமாக நம்ம கண்டிப்பா பாஸ் ஆகும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, ஐயா, அந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீங்க கவலைப்பட வேண்டாம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடும் என்று சொல்லி சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தாங்குவது